ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 64ஆம் அத்தியாயம். கால பைரவ தீர்த்த யாத்திரை. சனத்குமாரர் கூறினார், இனிமேல் வீரேஸ்வர தீர்த்தத்தை விவரிக்கிறேன், கேட்பீராக. அந்த தீர்த்தத்தில் புனித ஸ்நானத்தை, அதாவது நீராடலை எடுத்து கொள்வதன் மூலம் ஒருவர் வீரலோகத்தை அடைவார். விரும்பிய அனைத்து பொருள்களின் வரத்தையும் வழங்கும் நாகர்களின் ஒரு சிறந்த தீர்த்தம் உள்ளது. கால பைரவ என்று அழைக்கப்படும் அந்த தீர்த்தம் ஒரு பெரிய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பார்வையால் மட்டுமே ஒருவர் அனைத்து துயரங்களையும் கடந்து செல்வார். வியாசமா முனிவர் கூறினார், கால பைரவர் என்று அழைக்கப்படும் இந்த தீர்த்தம் எந்த நேரத்தில் புகழ் பெற்றது? சிறந்த முனிவரே, இதனை மிகவும் விரிவாக கூறுங்கள். சனத்குமாரர் கூறினார், முன்னறிந்த யோகி பைரவர் யோகினிகளுக்கு பெரும் போரை ஏற்படுத்தினார். காலச்சக்கரத்தால், கால சுழற்சியால் உருவாக்கப்பட்ட கிருத்தியர்கள் இருந்தனர். அவர்களில் காளி என்ற யோகினி மிக பெரியவராகவும் சிறந்தவராகவும் அறியப்படுகிறார். தூய பைரவர் அந்த யோகினியால் தனது மகனைப் போலவே வளர்க்கப்பட்டார். சிறந்தவரே, உலகில் அனைத்து வகையான பெரிய தடைகளுக்கும் காரணங்களாக அறியப்பட்ட 3 வகையான குறைகள் மற்றும் பேரழிவுகளும் அவரால் அளிக்கப்பட்டன. காலகிருத்திகளும் அந்த உன்னத ஆன்மாவால் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் 9 பேர் மற்றும் அவர்கள் அன்னையர் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது மகாமானி, பூதனா, கிருத்தியா, சகுனி, ரேவதி, காலா, கோடாரி, தாமசி மற்றும் மாயா. அவர்கள் கொடியவர்கள், துன்மார்க்கருக்கு பேரழிவுகளை ஏற்படுத்துபவர்கள். அவர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் பெரும் பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பக்திமான், அதாவது பைரவர், அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து அனைத்து ஆசைகளையும் வரமாக வழங்குபவர்களாக ஆக்கினார். அவர் சிப்ராவின் அற்புதமான வடக்கு கரையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார். அவர் உஷரத்தின் கடுமையான பாலைவன நிலம் தூர கிழக்கிலும் என்றென்றும் நிலை நிறுத்தப்பட்டுள்ளார். ஆண்கள் நிலையான மனநிலையுடன் இருக்க வேண்டும். அவர்கள் மனதில் மிகுந்த ஒருமைப்பாட்டை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆஷாடத்தின் பிரகாசமான பாதியில் 8வது, 9வது மற்றும் 14வது தினங்களில், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையுடன் ஒத்துப்போகும் போது, திருமணம், மகன் பிறப்பு மற்றும் பிற நல்ல சந்தர்ப்பங்களில் மங்களகரமானதை கொண்டு வர சிறப்பு பூஜைகளை செய்ய வேண்டும். அவர்களில் பைரவர் வரங்கள் அருளும் ரூபத்தில் இலைகள், மலர்கள், சிறந்த வாசனை திரவியங்கள், பல்வேறு வகையான நைவேத்தியங்கள், உணவு பிரசாதங்கள், வெற்றிலை, தூபம் போன்றவற்றால் வழிபட வேண்டும். அவர்கள் பிராமணர்களை உணவுகளாலும் மகா பகவானை ஹோமங்களாலும் சாந்தப்படுத்த வேண்டும். இது ஒரு பெரிய நல்வாழ்வை தரும். இதுவே மிகப்பெரிய மங்களகரமானது. அந்த இறைவனை வணங்கிய பின்னர் அவர்கள் விரும்பிய அனைத்து நோக்கங்களையும் அடைய இவ்வாறு புகழ்ந்து பாட வேண்டும். பைரவாஷ்டகம். நம் உணர்வுகளை ஈர்க்கும் பாவம் பைரவர் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கட்டும். அவர் அனைத்து பாவங்களையும் நீக்குபவர். அவர் முஷ்டிகளையும் துன்மார்க்கர்களையும் அளிக்கிறார். அவரது நடத்தை சிறந்தது. அவர் நீண்ட நேரம் நகர்கிறார். அவர் மண்டை ஓடுகளின் மாலைகளை அணிந்து முஞ்சா புல்லை இடையில் இடுப்பை சுற்றி அணிந்துள்ளார். அவர் கரத்தில் ஒரு மண்டை ஓடு வைத்திருக்கிறார். அவர் காதணிகளை அணிந்துள்ளார் மற்றும் கையில் ஒரு கோலை வைத்திருக்கிறார். பாபாவின் பாதத்தை நான் என்றென்றும் நினைவில் கொள்கிறேன். அது பல்வேறு வகையான ராச நடனங்களை புதிய இளமை பெண்களுடன் அழகாக அலங்கரிக்கிறது. அவர் மற்றவர்களின் சுரண்டல்களை வெறுக்கிறார். ஒவ்வொரு கோஷ் பதத்திலும் பசுவின் குழம்புகளால் செய்யப்பட்ட குழிகள். அவர் குடிபோதையில் அங்கும் இங்கும் நகர்கிறார். மக்களே, பைரவமூர்த்தியை வணங்குங்கள். கடவுளே,
பூதங்கள் அவர் சிவபெருமானின் வடிவம். அவர் லாக்கினியின் அழிவிற்கு காரணம். அவர் அனைத்து பேரழிவுகளையும் தவிர்க்கிறார், அதாவது அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். அவரது விழிகள் தூய தாமரை மலர் போன்றவை. அவர் அழகான சந்திரனால் அலங்கரிக்கப்பட்டவர். அனைத்து நல்ல குணங்களையும் அனைத்து நல்ல பழக்க வழக்கங்களையும் கொண்டவர். அவர் மிகவும் பெரியவர். அனைத்து நல்ல குணங்களாலும் அவர் மிகவும் பெரியவராவார். பெண்களை பொறுத்தவரை அவர் காம வடிவத்தை கொண்டுள்ளார். மக்களே, பூதங்களின் இறைவனான பைரவரை வணங்குங்கள். அவர் சிவபெருமானின் வடிவம். அவர் வலிமை மிக்கவர்களின் வலிமையை அளிக்கிறார். அவர் க்ஷேத்திர பாலகர்களின் ஒரே பாதுகாவலர் ஆவார். அவர் பெரிய மற்றும் அகன்ற இடுப்புகளுடன் அருவருப்பாக தோன்றுகிறார். அவர் சத்தமாக சிரிக்கிறார். அவர் கையில் ஒரு வாளை வைத்திருக்கிறார். அரவங்கள் அவரது புனித நூலை உருவாக்குகின்றன. மக்களே, பூதங்களின் இறைவனான பைரவரை வணங்குங்கள். அவர் சிவபெருமானின் வடிவத்தில் இருக்கிறார். அவர் உலக இருப்பு, சம்சாரம் குறித்த பயத்தை நீக்குகிறார். அவர் யோகினிகள் மீது பயத்தை ஏற்படுத்துகிறார். அவர் அனைத்திற்கும் இறைவன். சூரர்களின் குழுக்கள், சந்திரனும் சூரியனும் அவரது அழகிய விழிகளை உருவாக்குகின்றன. அவரது நெற்றியில் கிரீடம் உள்ளது. அவர் முத்துக்களாலான மாலை அணிந்துள்ளார். அவர் பெரியவர் மற்றும் மிகவும் சிறந்தவர். நல்ல பழக்க வழக்கங்களை அருளும் இறைவனை நான் வணங்குகிறேன். அவர் சங்கரரின் பாதுகாவலர். அவருக்கு 4 கரங்கள் உள்ளன. அவர் ஒரு சங்கு மற்றும் ஒரு தடியை ஆயுதங்களாக ஏந்தியுள்ளார். அவர் மஞ்சள் நிற ஆடை அணிந்துள்ளார். அவர் ஒரு அடர்ந்த மேகம் போல அழகாக இருக்கிறார். ஸ்ரீவத்ச முத்திரை அவரை அலங்கரிக்கிறது. கௌஸ்துப ரத்தினம் அவரது கழுத்தில் பிரகாசிக்கிறது. உலகத்தை வசீகரிக்கும், பிரபஞ்சத்தை வசீகரிக்கும், அனைத்து அன்பர்களையும் வசீகரிக்கும் அந்த பூதங்களின் இறைவனிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். அவர் தனது புகழாலும் மகிமையாலும் வசீகரிக்கும். அவர் தனது தவத்தால் அழகானவர். நல்லவர்களால் நாடப்படும் ஆதிகால நித்திய பிரம்மமான பைரவரை வணங்குகிறேன். அவர் தூய்மையானவர்களுக்கு அர்ப்பணிப்பு உள்ளவர். சித்திகளையும் ஆசைகளையும் வழங்குபவர். நன்மையால் உரிய பக்தியுடன் சேவை செய்ய தகுதியானவர். ஹரிஹரன் போன்ற மக்கள் அனைத்து படைப்பு உயிரினங்களுடனும் பொருத்தமானவர். யோக சாஸ்திரங்களால், அதாவது நூல்களால் சிந்திக்கப்படுபவர். யுகத்தை கட்டுப்படுத்துபவர். முகம் பொருத்தமானது. யோகி பண்புகளை கொண்டவர் மற்றும் தெய்வீகமானவர். களங்கமில்லாதது. இந்த பைரவாஷ்டகம் புண்ணியமானது. இதை காலையில் படிக்க வேண்டும். இது கெட்ட கனவுகளை அளிக்கிறது. அவர் விரும்பிய பலனை பெறுவார். அரசரின் வாசலில் வாதங்களின் போது, கஷ்டங்கள் மற்றும் போர்க்காலங்களில் அரசர் கோபமாக அவருக்கு தண்டனை விதிக்கும் போது, எதிரியால் ஒருவர் சிறைப்பிடிக்கப்படும் போது மிகுந்த கவனம் செலுத்தும் மக்களால் வறுமையை அழிக்க இதை படிக்க வேண்டும். பூமியில் அவர்கள் விரும்பும் எதுவும் அவர்களுக்கு எட்டாது. இவ்வாறு பைரவாஷ்டகம் நிறைவடைகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடல், தானங்கள் போன்றவற்றை உலக இருப்பிற்கு பயந்த மனிதர்கள் செய்ய வேண்டும். வழிபடும் போது பைரவர் மிகவும் சிறந்தவர். எனவே அனைத்து முயற்சிகளுடனும் மிகுந்த சிறப்பு வாய்ந்த தீர்த்தத்தை நாம் நாட வேண்டும். 64ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.